பலரும் பேசிய ஒரு விடயம், ஐயா மயிலுக்கு மேலே என்னடா மயிலுக்கு மேலே ஒரு குயில் வருதுன்னு, அதாவது குயில் இல்லை, நான் சொல்லல. ஒன்று மட்டும் மனமகிழ்வா இருக்கு என்னென்றால், துணிஞ்சு கேள்வி கேட்குறீங்க. அந்த கேள்வியை எல்லோரும் கேட்க வேணும், ஐயா மேலும் கேட்க வேணும். அதாவது ஒழுக்கத்தின் பால் ஒழுகக்கூடிய அறவல் நீக்கும் அந்தணர்கள் அனைவரும் கேட்க வேண்டும். சொல்லுகின்றார்கள், இந்த குரலி வித்தை செய்கிற ஐயாமர், இவ்வாறு செய்கிற ஐயாமர் குடிச்சு போட்டு வந்து நிற்கிறாங்கன்னு சொல்றாங்க. திடீரென்று அவர்களுக்கு அல்கோல் தேர்வு செய்ய வேணும். அவர்கள் குடித்திருக்கின்றார்களா இல்லையா? ஏனென்றால் பல ஐயாமர் இளநீக்க விட்டு குடிக்கணும். இதை உறுதிப்படுத்துவதற்காக தான் சொல்லுகின்றேன். இது தூக்கி நாட்கள் இருக்கிறீங்கல்ல, உண்மையில் உங்களுக்கு மானம், வெக்கம், சூடு, சொரண, சமய அறிவு இப்படி ஏதாவது இருக்குதா? குறை நினைக்காதீங்க, கோவப்படாதீங்க, சரியா? உங்களுக்கு சூரன் போரும் சூனியத்தால் பாதிக்கப்பட்ட குருமார்களும், இதான் தலைப்பு. காணொலியை முழுமையாக பாருங்க. ஓம் சிவாய நம. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. பலரும் பேசிய ஒரு விடயம், ஐயா மயிலுக்கு மேலே என்னடா மயிலுக்கு மேலே ஒரு குயில் வருதுன்னு, அதாவது குயில் இல்லை, நான் சொல்லல, பார்த்துருப்பீங்க. என்னடா ஒன்று மட்டும் மனமகிழ்வாக இருக்கு என்னென்றால், துணிஞ்சு கேள்வி கேட்குறீங்க. அந்த கேள்வியை எல்லோரும் கேட்க வேணும், ஐயா மேலும் கேட்க வேணும். அதாவது ஒழுக்கத்தின் பால் ஒழுகக்கூடிய அறவல் நீக்கும் அந்தணர்கள் அனைவரும் கேட்க வேண்டும். சும்மா அவன் வழிபாடு செய்ய வலிக்கிறான், அவன் வழிபாடு செய்ய வலிக்கிறான் உடனே சொல்றது, நாங்கள் வரைமுறைகள் மாறாமல் நெறிமுறைகள் மாறாமல் இவ்வாறு தான் செய்வோம் என்று சொல்லி ஒளிவாங்கிக்கு முன்னுக்கு செய்தால் காணாது. இதுக்கான கண்டனங்களை எத்தனை ஐயாமார்கள் விட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் சமய குருமார் அல்லவா, சமய குருமார், சைவ சமயத்தின் குருமார்கள், எத்தனை குருமார்கள் இதனை எதிர்த்து பதவி போட்டுக்கின்றார்கள், எதிர்த்து கருத்துட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி கணக்கிட்டு பாருங்கள். உண்மையிலேயே இப்பதிவை எனக்கு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 67 பேர் உள்பட்டிகள் அனுப்பியிருக்கின்றார்கள். பேசுங்கள் 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 என்று சொல்லி. இது மட்டும்தானா கூத்து என்று சொன்னால் இல்லை, பல கூத்து நடந்திருக்கின்றது. இந்த சூரன் போர்களே பல கூத்து நடந்திருக்கின்றது. இதுக்கு ஒரு தீர்வு ஒன்று சொல்லுகின்றேன். என்னென்றால், சிலர் சொல்லுகின்றார்கள், இந்த குரலி வித்தை செய்கிற ஐயாமர், இவ்வாறு செய்கிற ஐயாமர் குடிச்சு போட்டு வந்து நிற்கிறாங்கன்னு சொல்றாங்க. உண்மையில் நான் அதை பார்க்க இல்லை. இது உண்மையா பொய்யா என்று சொல்லி அறிந்து விடலாம். என்னென்றால், நான் சொல்லுவதை கேட்டு குழம்பினால் அவருக்கு சிக்கல் இருக்குன்னு பொருள். ஆகையினால் நீங்கள் என்னடா ஒரு குருவை இப்படி பார்க்கலாமா என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கலாம். குருவா இல்லையாண்டு பார்க்கறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குத்தானே வேணும். குரு ஒழுக்கமானவரா இல்லையான்றதுக்கு ஒரு வழிமுறை பார்க்கத்தானே வேணும். ஆகையினால் இந்த ஆல்கஹோல் பார்க்குற ஒரு பொறி விற்கும். நான் இதில் படத்தில் போடுறேன், ஆல்கஹோலை பார்க்குறேன். இந்த மகளுந்து ஓடைக்குள்ள உந்துருளி ஓடைக்குள்ள பார்ப்பாங்க. அதில் ஐயா குடிச்சு போட்டு ஓடினாலும் பார்க்குறாங்க தானே. அதே மாதிரி இந்த அறங்காவலர்கள் சொன்னால், அறங்காவலர் என்ற பெயருக்கு ஏற்ற மாதிரி புறம்பாக இருப்பவர்கள் அல்ல. உண்மையிலேயே அறத்தை காக்க வேண்டிய திருக்கோயில்களில் இருக்கின்ற உண்மை அறங்காவலர்கள், சரிதானே? அவர்களை சொல்லுகிறேன். அவர்கள் ஒரு ஐயாவை திருக்கோயிலுக்கு எடுக்கும் பொழுது, அதாவது அவரை எடுக்கும் பொழுது அவருக்கு நீங்கள் ஒரு ஒப்பந்தம் கொடுப்பீங்கள். ஐயா நீங்கள் இப்படி சில பேர் கதவுல துறப்பை விட்டுட்டு போயும் அடிச்சு, ஐயா நான் துறப்பை விட்டுட்டு வந்துட்டேன் நன்றி சொல்லி போட்டு போன ஐயா மேலும் வரலாற்றில் இருக்கிறோம். அதை விடுவோம். மற்ற ஐயா மேலுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னால், திடீரென்று ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடாது, திடீரென்று அவர்களுக்கு அல்கோல் தேர்வு செய்ய வேணும். அவர்கள் குடித்திருக்கின்றார்களா இல்லையா? ஏனென்றால் பல ஐயாமர் இளநீக்க விட்டு குடிக்கணும். இதை உறுதிப்படுத்துவதற்காக தான் சொல்லுகின்றேன். இதில் மீண்டும் சொல்லுகின்றேன், இதை நான் சொல்ற இந்த குரல் பதிவுக்கு குழம்பினால் அவருக்கு மடியில கனம் இருந்தால் தானே சிக்கலாக இருக்கு. ஆக மடியில கனம் இருக்குன்னு பொருள். ஆகையினால் அறங்காவலர்கள் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால், எங்களுடைய சமய நன்மை கருதி, சரியா, எங்களோட சமயத்துல குருவென்று சொல்லி போட்டு குந்தி கொண்டிருந்து இந்த குரலி வித்தியல் காட்டுற ஆட்கள் உண்மையிலே ஏன் இவர்கள் செய்கின்றார்கள் என்பது சிந்தனைக்குரிய ஒரு விடயம், சரிதானே? நீங்கள் சைவ சமயத்தின் வாழ் இருந்தால் சைவ சமயத்து விடயத்தை கண்டிப்பாக அதுக்கு நெறிமுறைகள் தழுவாது நீங்கள் செய்ய வேண்டும். அதை தாண்டி நீங்கள் செய்கின்றீர்கள் என்று சொன்னால் உங்களிலே இது ஒரு சிக்கல் இருக்கின்றது. அச்சிக்கல் என்னவென்று சொல்லி கண்டறிய வேண்டும். அதிலே இதுவும் ஒரு சிக்கலாக இருக்கலாம். எது? குடிச்சு போட்டு வாரது. ஐயாமார் குடிச்சு போட்டு முறிய ஆடுவதாகத்தான் இருக்கின்றது. இதில் ஆடுற ஐயாமார் ஒருவரை நான் சொல்லல. ஒருவேளை இதுக்குள்ள யாராவது ஒருவர் அப்படி ஆடலாம், வருங்காலத்திலையும் அப்படி ஆடலாம். அப்படியான ஆக்களை நீங்கள்
கண்டறிய வேண்டும் அல்லவா? ஏனென்றால் மெய்க்குருவு என்று சொல்லி போட்டு பொய்க்குருவை நம்பி ஏமாந்து விடக்கூடாது அல்லவா? ஆகையினால் அந்த மெய்க்குருவை இனங்காட்ட வேண்டிய கடமை அறங்காவலர்களுக்கு உண்டு. யார் யார்? அந்தணர்கள் என்று சொன்னால் அறவழி நிற்பவர்கள் தான் அந்தணர்கள். ஆக அறத்துக்கு புறம்பாக நின்று கொண்டு நாங்களும் அறத்துக்கு முன்னுக்கு நிற்கின்றோம் என்று சொல்லுபவர்களை பார்த்து ஓஹோ இவர்களும் அறத்தின்பால் ஒழுவார்கள் என்று சொல்லி மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. ஆகையினால் திடீரென்று நீங்கள் இவ்வாறான ஒரு தேர்வுகளை செய்வது நல்ல. திடீரென்று கோயிலுக்கு விரைக்கல, கோயிலை விட்டு போய்க்கல. ஏன்னா அந்த வாராக்கள் மண்டபத்துக்கு வாராக்கள் உதவிக்கு போகிறார்கள், இளநீக்க விட்டு கொடுக்கறது, செம்புக்க விட்டு கொடுக்கறது, இப்படி எல்லாம் நடக்குது. கடந்த காலத்தில் பொடிவட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேர்தல் எல்லாம் பவுனியால் எல்லாம் ஒரு ஆள் பொடிவட்டெல்லாம் கலைச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ சிலரும் அவரும் திருப்பி பூஜைங்களும் போகிற கோயிலை செய்கிறாரு தெரியா. ஏன்னா எங்கடையாக்கள் மானங்கட்டாக்கள் தானே. ஓஹோ அவர் அப்படி என்ன திருப்பி செய்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஆட்கள் எங்களோட சமயத்துக்கு இருக்கிற கேடுகள், எப்படி சமயத்திற்கு இருக்கின்ற கேடுகள், அக்கேடுகளை நீக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் ஆகும். சரிதானே? நாங்கள் ஒவ்வொருவரும் அச்சமயத்தில் இருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த சமயத்திலே ஒருவர் ஒழுக்கத்துக்கு மாறாக நடக்கின்றார் என்று சொன்னால் அது ஒழுக்கத்துக்கு மாறானது என்று சொல்லி மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரம் அவர் ஒழுக்கமானவரா இல்லையா என்றதை அறிந்து அதை தெரியப்படுத்த வேண்டிய கடமையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. ஆகையினால் ஒவ்வொருவரும் இந்த விடயத்தை சிந்திப்பீர்கள். ஆக அடுத்ததாக நாங்கள் ஒவ்வொரு காணொளியாக பார்ப்போம். இதிலே இந்த காலத்திலே நடந்த இந்த குறளி வித்தைகள் பற்றி நாங்கள் பார்ப்போம். பார்த்துருப்பீங்க. என்னென்றால் உளவியந்திரத்தில் ஏற்றி கொண்டு வந்திருக்கிறோம் சூரனை. எரிபொருள் இந்த போட்டு சூரன் போய் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நிற்கிறார். நல்ல வேலை முருகனுக்கு தெரிஞ்சிருந்தா. நீங்கள் நினைச்சு பாருங்க, இது என்னப்பா, இதெல்லாம் என்ன நடக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்து வந்தீங்களா? சொல்கிறது பிறகுவன் சொல்கிறது நாங்கள் காலங்காலமாக நாங்கள் இதுவரை செய்து கொண்டு வரோம். உங்களோட 55 ஆண்டு காலமாக நானே செய்கிறேன். குறளி ஆச்சாரியர்கள் சொல்லுவார், 55 ஆண்டு காலமாக நானே செய்கிறேன். இப்படித்தான் ஒவ்வொன்றும் புகுத்தப்படுகிறது. இதுகள் புகுத்தப்படும் பொழுது எங்களுடைய பழமைகள், எங்களுடைய நடைமுறைகள் அழிக்கப்படுது. இது அழிக்க தண்டைக்கில் இவன் கத்துறான், இவன் கத்தி போட்டுக்கட்டும், இவன் அப்படி இவன் இப்படி என்னட்டு நீங்கள் இருப்பீங்கள். என்றொரு நாள் நீங்கள் எழுதி வச்சு கொள்ளுங்க, ஒரு நாள் சிந்திப்பீங்கள். சரியா? அடுத்ததை பார்ப்போம். இதையும் பார்த்துருப்பீங்க. பார ஊர்தி ஒன்றில் ஏற்றி போட்டு சுத்தினம். ஏன் சுத்தினம் என்று தெரியும். ஒருவேளை அங்கே இருக்கிறாங்களுக்கு தூக்கி இயலாதுன்னு சொல்கிறாங்களோ, அப்படி இல்லைன்னு சொன்ன சாதிய அடக்குமுறையோ தெரியல. ஆனால் இது என்ன, இது சூரன் போறன்னு சொன்னால் வளமையாக இவ்வாறு தான் செய்து வந்த நாங்கள் என்று சொல்லி ஒரு வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறைகள் ஏன் இப்படி எல்லாம் மாற்றம் அடையுது? நீங்கள் சிந்திங்கோ. நீங்கள் சிந்திச்சு பாருங்க. என்னென்றால் இவ்வாறான வழிமுறைகள் மாற்றமடைந்து சிதைக்கப்படும் பொழுதுதான் இந்த சமய மாற்றங்கள் எல்லாம் பெறும். இதன் அடிப்படையில் தான் இந்த சமயத்தை விட்டு போறது, இப்படியான சிக்கல் எல்லாம் பெறும். குருவே குறளி வித்து ஆடி குரங்காட்டம் ஆடிக்கொண்டு இருக்கும் பொழுது அங்கு இருக்கிற மக்கள் எல்லாம் ஒவ்வகை. சிந்திச்சு பாருங்க. அடுத்ததை பார்ப்போம். அடுத்ததை பார்ப்போம்.
பிரான்ஸில் ஐயா காலத்தில் இந்த சிவலிங்கத்தை கட்டு தூக்கினதுக்கு பயன் இல்லை. ஏனென்றால் எப்படி சொல்கிறோன்னு எனக்கு தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு குரு என்றால் என்ன என்று சொல்லி தெரிஞ்சவர்கள் தான் உண்மையிலே தெரிஞ்சவர்கள். குருமேர நான் கேட்கல, குரு என்றால் என்னென்று தெரிஞ்சவர் ஆறாவதாவது குரு மாதிரி வேடம் போட்டு நிற்கிறீங்களா? குருவெண்டு தெரிஞ்சு கொண்டுட்டு வேடத்தை போடுங்கடாப்பா. அதாவது கொஞ்சம் நம்புவினம். நீங்கள் குருவென்று சொல்லி போட்டு ஒரு அடிப்படை சைவ சமயத்தின் குரு என்று சொன்னால் நீங்கள் சைவத்தின் போலொழுக வேணும். ஐயா வைணவ முறையில் திருமணம் செய்து வைக்கிறார். இன்றைக்கு காணொலி போடுறேன், நீங்கள் அதை பாருங்க. எங்கே போகுது? சரி, சூரன் போரில் ஆணவத்தை அழிக்கிறோம், மாயை அழிக்கிறோம், கண்மத்தை அழிக்கிறோம், மாயை அழியுதுன்னு சொல்லி போட்டு சூரன் போரை செய்துட்டீங்க. மயிலுக்கு மேலேயும் ஐயா அவரு குத்திட்டார், வந்துட்டார் மயிலுக்கு மேலே. இப்படியே விட்டீங்கன்னு சொன்னால் மயிலுக்கு மேலே இருக்கிற உண்மையிலே இன்னும் ஒரு கேள்வி இடையில கேட்டு விடுறேன். இந்த மயிலுக்கு மேலே இந்த ஐயா வந்து ஏறி இருக்க போறோன்னு வழி கிடைக்கல, தூக்கி நாட்கள் இருக்கிறீங்கல்ல. உண்மையில உங்களுக்கு மானம், வெக்கம், சூடு, சொரணை, சமய அறிவு இப்படி ஏதாவது இருக்குதா? குறை நினைக்காதீங்க, கோவப்படாதீங்க, சரியா? உங்களுக்கு தெரியல அறியலைன்னா உங்களுடைய அம்மா அல்லது உங்களுடைய அப்பா அல்லது அவையன்ற அம்மா அப்பா இவர்களிடம் கொஞ்சம் கேட்டு பாருங்க. சூரன் போர் எப்படி அம்மா செய்து வந்த நீங்கள், சூரன் போர் எப்படி அப்பா செய்து வந்த நீங்கள் கொஞ்சம் கேளுங்கடாப்பா. அவர் தூக்க சொல்லிட்டாருன்னா நீங்க தூக்குறது கொஞ்சமாவது ஒரு சிந்தனை ஆற்றல் வேணாம். கொஞ்சமாக சிந்திங்கோ. சிந்திக்கிறதுக்கு தானே இறைவன் வந்து எங்களுக்கு தர வேண்டிய எல்லாம் தந்திருக்கிறார். சிந்திங்கோ. தந்து மேன் இப்படி இருக்கிறீங்கள், அவன் தூக்குடான்னு தூக்குறீங்கள், காலில் போய் விழுகிறீங்கள். என்ன உண்மையிலே சிந்திச்சு பாருங்கோ, என்னெல்லாம் செய்கிறீங்களோ தெரியல. அவன் தூக்கண்டா தூக்குறீங்கள், ஆடண்டா ஆடுறீங்கள், கொண்டு ஓடுறீங்கள். நாளைக்கு உங்களுக்கு தான் காலு கை பிடிக்கும். அவர் போய் வீட்டை படுத்து கிடப்பார் வடிவா. உங்களோட காசை வேண்டி, உங்களோட பணத்தை வேண்டி, உங்களுக்கு கிரிகை செய்து, உங்களோட கிரிகை செய்கிறெல்லாம் செய்து, உங்களுடைய வாழ்க்கையில் விளையாடி உங்களோட தலையிலேயே மிளகாய் அரைச்சி போட்டு போடுவார். ஒன்று ரெண்டு ஐயாக்களோட மிச்ச ஐயா மேலும் எதிர்க்க மாட்டினோம், எதிர்த்து கருத்து போட மாட்டினோம். ஏனெண்டா கருத்து போட்டு அவன் தொழில் அடிபட்டுரும், கிரிகை தொழில். நீங்கள் பாருங்க, இதை பற்றி எதிர்த்து ஐயாக்கள் போட்டிருக்கணும், பொத்தி கொண்டு இருப்பினோம். உண்மையில் வந்து ஒரு சரியான குருவனை என்ன செய்யணும், இது பிள்ளையான முறை, இது மக்கள் இதனை நீங்கள் பின்பற்றக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அறிக்க விடணும். எங்க ஐயாமார் எங்க? சரி, அதை விடுவோம். எத்தனை பேர் இந்த மாயை அழிக்கிறேன்னு சொல்லி இந்த சூரன் போர் செய்து சூரனை குத்துனீங்கள் வேளால? எத்தனை பேர் இந்த சங்கராச்சாரியார் ஜெகத்குருன்னு சொல்லி கொண்டு தெரியுறீங்கள்? எத்தனை பேர்ட்ட கோயிலுக்குள்ள மானம் கட்டவங்களே, எத்தனை பேர்ட்ட கோயிலுக்குள்ள சங்கராச்சாரியாற்ற படம் கிடக்கு, ஆதிசங்கரற்ற படம் கிடக்கு. மானம் கட்ட சைவர்களே, நீங்க எல்லாம் பணத்துக்காகத்தானடாப்பா எல்லாரும் நீங்கள் சூரன் போர் செய்கிறீர்கள். உண்மையா சொல்றேன், இந்த ஆதிசங்கரர் சங்கராச்சாரியாற்ற படத்தை கோயிலுக்கு வச்சு கொண்டு செய்கிறவங்கள், சரியா, சூரன் போர் செய்து சூரனை கொண்டு சொல்லி இந்த தத்துவத்தை செய்த நீங்கள் உண்மையிலேயே மானம் கட்டவர்கள். உங்களுக்கு சமய அறிவு ஒரு எள்ளளவும் இல்லை. சைவ சமயம் என்றால் என்னென்று தெரியாதவர்கள், பணத்துக்காக நீங்கள் சமயத்தை பயன்படுத்துபவர். அப்படி இல்லை, உண்மையாக இருந்தால் இந்த படங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துவிட்டு சூரன் போர் செய்யுங்கள். செய்தீங்கன்னா நீங்கள் மாயைக்கு எதிரானவர்கள். முருகனை கும்பிட்டு கொண்டு நீங்கள் உள்ளுக்கு கொண்டு போய் சங்கராச்சாரியரை வைக்கிறீங்களே, ஆதிசங்கரரை வைக்கிறீங்களே, சைவ சமயம் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் ஆதிசங்கரரை சங்கராச்சாரிய வைக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மானம் இருக்கா, சூடு இருக்கா, சுரணை இருக்கா? உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். தெரியவில்லை என்று சொன்னால் சமயத்தை பற்றி அறிஞ்சு கொள்ளுங்கள். பொய்யாயின எல்லாம் போயகளை வந்தருளி இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. சிவாய நம.